இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எதற்காக ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், வானத்திலிருந்து மழை பெய்யும் போது அந்த மழை பூமியை நனைக்கிறதோடு மாத்திரமல்ல, புற்களையும் விளை நிலங்களையும் விளையச் செய்கிறது. அது விதைக்கிறவனுக்கு ஆகாரம், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பது எப்படியோ கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அப்படித்தான் இருக்கும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நாட்களிலிருந்து நாம் பார்ப்போம் என்றால், உண்டாக கடவது அதுதான் தேவனுடைய வாயிலிருந்து வந்ததே தவிர அது அவர் விரும்பினபடி உண்டாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு கடந்து சென்றபோது தேவன் தன்னுடைய வார்த்தையை தம்முடைய தாசனாகிய மோசேயினுடைய வாயிலை வைத்து அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவன் நம்மை போல ஒரு சாதாரண மனிதன். ஆனால் அவன் சொல்கிறான், செங்கடலை பார்த்து இரண்டாக பிளந்து போய் என்று சொல்லி பிரித்த போது செங்கடல் பிளந்தது. ஆம், ஏற்ற நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய அனைத்து தேவைகளும் அவன் மூலம் தேவன் வார்த்தையை அனுப்பி அற்புதங்களை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நமக்கும் கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் நம்மிடத்தில் இருந்து புறப்பட முடியும். நம்முடையத்தில் புறப்படுகிற வார்த்தை தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை ருசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆம், வேதத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்றால் அநேக அற்புதங்கள் அப்படித்தான் நடந்தது. எழுந்திரு என்று சொன்னபோது சப்பானி எழுந்திருந்தான். பார்க்க கடவா என்று சொன்னபோது கண்கள் கண்டது. மரித்தவனை பார்த்து வெளியே வா என்று சொன்னபோது கல்லறையில் இருந்து புறப்பட்டான். இப்படிப்பட்ட மகிமையான கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக காத்திருப்போம். வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது தேவன் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆம், ஏசாயா 59:21 சொல்கிறது, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, உன்மேல் இருக்கிற என் ஆவி. கர்த்தருடைய ஆவி நம்மேல் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்கு அருளப்பட வேண்டும். அவர் அருளிய வார்த்தை நம் மூலமாய் எப்படி மோசேயை கொண்டு ஆண்டவர் செய்தார், ஒரு பேதுருவை கொண்டு நிழல் பட்டவர்கள் எல்லாம் சுகமடைந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய அபிஷேகம் நம்மில் காணப்பட வேண்டும். ஆம், நாமெல்லாம்
களிமண், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவருடைய கரத்தின் கிரியைகள். ஆம், நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய வல்லவர். அவர் அருளுகிற வார்த்தை நம்மோடு இருக்க நாம் அவருடைய ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டும். அவருக்கு பிரியமான பாதையில் நாம் செல்ல வேண்டும். செபிப்போம். அன்பின் தகப்பனே, உடைய வார்த்தையை எங்களுக்கு அருளி எங்கள் மூலமாயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர், எங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்கிறவர். உடைய கிருபையுள்ள கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.